பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டீல் பண்ணுற பர்சன்கிட்ட உங்களுக்கு ஒரு கால் ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னைட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. அதை இப்போ வீடியோக்குள்ள போகும். Fool, okay. Queen of Cups, okay. Hierophant. 5 of Wands, okay. 8 of Cups. Empress, okay. Devil. World. Four of Swords, okay. Knight of Wands. 4 of Wands. 10 of Pentacles. 2 of Cups. Bottom of the deck, 2 of Cups, okay. Two of Pentacles. Page of Pentacles, Hierophant, Chariot, Ten of Cups, okay, Ace of Wands, okay, wow, 8 of Wands, okay. Four of Pentacles. Knight of Swords, okay. Queen of Swords. Six of Wands. Devil. Three of Pentacles. Okay. Thank you so much universe. Thank you so much. So இன்னைக்கு இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லாக் பண்ண போஸ்ட் எடுத்து ஒரு காலை ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது பார்க்க போகிறோம். வீடியோ போஸ்ட்லெஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னைட் அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் அப்போ ஒன்று நல்லா பயணி பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே 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 ஸோ எனக்கு இதில் ஃபிளாகிற விஷயம் கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு அட்ராக்ஷனில் என்டர் ஆகிட்டு உண்டு. உங்களோட ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்டர் ஆகிட்டு உண்டு. தென் அதுக்கு ஒரு அட்ராக்ஷனை தாண்டி இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கொடுத்த ஒரு கேராக இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், உங்கள் இன்னசென்ஸான ஒரு கேரக்டராக இருக்கட்டும், இது இவருக்கு அந்த அட்ராக்ஷனுங்கிறது அது ஒரு ஸ்நேகமாக மாற தொடங்கிட்டு உண்டு. ஓகே தென் இவர் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம சொல்லலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்நேகம் உண்டான இவருக்கு கேட்டால் அப்போது ஸ்நேகம் உண்டு. எத்தனை மாத்திரம் உங்களுக்கு ஸ்நேகம் உண்டோ அத்தனை மாத்திரம் இவருக்கு ஸ்நேகம் உண்டு நம்ம சொல்லலாம். இங்கே நமக்கு 2 of Cups கார்டாக வந்திருக்கு, ஈக்குவல் நம்ம சொல்லலாம். எத்தனை தூரம் உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கோ சேம் அட்ராக்ஷன் இவருக்கு உண்டு. ஓகே பட் இங்கே நமக்கு கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லவ்வாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. கரண்ட்லி நீங்கள் உங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தொடக்கம் வேணும். கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து டெத் ஆகிருக்கலாம், இல்லைங்க நோ கான்டாக்டில் இருக்கலாம், இல்லைங்க செப்பரேஷன் இருக்கலாம், இல்லைங்க ரிலேஷன்ஷிப் கான்டாக்டில் இருந்தும் அது ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லாத ஒரு ரீதிக்கு இருக்கலாம். உங்களுக்கு ட்ரீம்ஸ் ஆக்சுவலி உங்களுக்கு மைண்டில் ஒரு கோல் ஆகும். ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகணும், ரிலேஷன்ஷிப்பில் நல்லபடியாக ஒரு தொடக்கம் வேணும். அந்த ஒரு தொடக்கங்கிறது அது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு இல்லை, மறுபடியும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தொடக்கங்கிறது அது ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கூட வரணும். ஒரு டைமில் ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு உண்டு, பட் ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கிடையாது.
பட் கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லவ்வாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக வரணும், ஒரு நல்ல ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்கில் வரும். நான் கொடுக்குற ஒரு ஸ்னேகம் எனக்கு திருப்பி கிடைக்கணுங்க ஒரு தோட்டில் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் நிற்கிறீங்க. எஸ் அஃப்கோர்ஸ் கரணி நீங்கள் பயங்கர ப்ராக்டிக்கலாக வீடியோ பார்க்குறவங்க, நீங்கள் பயங்கர ப்ராக்டிக்கலாக மாற தொடங்கிட்டு நம்ம சொல்லலாம். உங்களோட திங்கிங் ப்ராசஸ் ஃபுல்லி ப்ராக்டிக்கலாக இருக்குது. பயங்கர பவரில் நீங்கள் நிற்கிறீங்க சொல்லலாம். உங்களுக்கு ஆக்சுவலி இது ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. நீ என் லைஃப்பில் ஸ்நேகத்துக்காக வர்றியோ காதலுக்காக வர்றியோ அது ரெண்டாவது பட்சம். பட் உங்களுக்கு இந்த பர்சன் மேலே பயங்கரமாக ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் நல்லா தெரியும். ஃபிசிக்கலி இவர் பயங்கரமாக அட்ராக்ஷன் ஒன்று நல்லா தெரியும். நீ என் லைஃப்பில் அதுக்கு வரையோ இதுக்கு வரையோ கட்டாயம் நீ ஃபிசிக்கலுக்காக நீ கட்டாயம் நீ என் லைஃப்பில் வருவாங்க உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. கரண்ட்லி நீங்கள் இவரை பிடிச்சி ப்ளாக் பண்ணி வச்சுட்டு இல்லைங்க இவர்கிட்ட ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு. ஏன் அப்படின்னா மேபி இவர் ஃபிசிக்கலி வீக்காக இருக்கலாம். ஓகே, இல்லைங்க இவர் உங்கள் மேலே ஃபிசிக்கலி பயங்கர அட்ராக்டிவாக இருக்கலாம். இவர் எப்படி இருந்தாலும் அது எதுவும் பேசி கட்டாயம் இவர் ஃபிசிக்கலுக்காக உங்ககிட்ட வருவாருங்கிற ஹோப் உங்களுக்கு உண்டு. ஸோ நீங்கள் இவரை பிடிச்சி ப்ளாக் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு என்றைக்கு இருந்தாலும் என் லைஃப்பில் வந்ததுனே பார்த்துக்கலாம். அந்த ஒரு தோட்டுக்கு நீங்கள் வந்துட்டு காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் இவரை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமில், இல்லைங்க இவர் உங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படக்கூடிய ஒரு டைமில், இல்லைங்க நீங்கள் லவ் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு டைமில், இல்லைங்க நீங்கள் இந்த ஒரு பர்சன் கூட ஒரு லைஃப் லீட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இவர் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடல, ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டு இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பர்சன் ஆக்சுவலி ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டர் ஆகும். ஒரு நமக்கு எப்போவுமே நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்கிறது லவ்னு சொல்லும்போது அதில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் வேணும், ஈக்குவல் எஃபோர்ட் வேணும், ஈக்குவல் லவ் வேணும். அப்போ அது ஒரு லவ்வாக நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகும். பட் இவரை நீங்கள் லவ் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு நீங்கள் இவரை நினச்சி நீங்கள் கனவு காணக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சனோட மைண்டில் வரக்கூடிய திங்கிங் ப்ராசஸ்ங்கிறது இங்கே ப்ராக்டிக்கலாக இருந்துட்டு உண்டு. இவர் ஆக்சுவலி ஃபேமிலி மேலே இவர் ஓவர் அடிக்ஷன் ஆகும். மேபி இந்த பர்சனோட ஃபேமிலியில் இது கூட்டு ஃபேமிலியாக இருக்கலாம். ஃபேமிலியில் என்ன சொல்கிறது, ஃபேமிலியில் மூத்தவங்க சொல்கிறது கேட்டு நடக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். இவர் ஃபேமிலி மேலே ஓவர் அடிக்ஷன் உண்டு. அதையும் தாண்டி இந்த பர்சனுங்கிறது ஹையர் பொசிஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், அட்வொகேட்டாக இருக்கலாம், ஆஸ்ட்ராலஜிஸ்டாக இருக்கலாம், காலேஜ் லெக்சராக இருக்கலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். ஸோ இவருக்கு ஆக்சுவலி அதான் சொன்னேன்ல, ஒரு டைம் நீங்கள் லவ் வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைமில், ஸ்நேகம் வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சனோட மைண்டு இங்கே ப்ராக்டிக்கலாக மாறிட்டு உண்டு. இவர் ஆக்சுவலி இவருக்கு லவ்வை தாண்டியும் ஸ்நேகத்தை தாண்டி இவரோட மைண்டு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு நேம் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், நம்ம நேமு கெட்டு போயிடக்கூடாது, ஃபேமிலி நேமு கெட்டு போயிடக்கூடாது. ஒரு ஓவர் திங்கிங் பண்ணியாக இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவர் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணாமல் இருந்துட்டு உண்டு. ஓகே, அது இங்கே ட்ரூவான விஷயமாகும். ஒரு கட்ட இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு உண்டு. இவர் மேபி உங்களுக்கு இவரே ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் தான். ஒரு டைம் ஸ்நேகத்தை காட்டுறது, ஒரு டைம் ஸ்நேகம் காட்டாமல் இருக்கிறது. பட் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லை நம்ம சொல்லலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். பட்டு உங்களுக்கு நல்ல ஒரு திங்கிங் வந்துட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஸ்நேகம் வேணும், நமக்கு இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ப்ரீசஸான மூமெண்ட் வேணும் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவன் ஃபேமிலி கூட ஓவர் க்ளோஸாக இருக்கிறான், அட்டாச்சாக இருக்கிறான், இந்த ஒரு தாட் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு உண்டு. மேபி ஓவர் திங்கிங் பண்ணி இவர் போயிட்டு உண்டு ஆகஸ்ட் வந்தால் இருக்கலாம். பட் ரிலேஷன்ஷிப் ஓவர் திங்கிங் பண்ணி போயிட்டு உண்டு. பட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. அதே சேம் இவருக்கும் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் இந்த பர்சனோட திங்கிங் ப்ராசஸ்ங்கிறது ஃபுல்லாகவே ப்ராக்டிக்கலாக இருந்துட்டு உண்டு. நீங்கள் எமோஷனலாக இருக்கக்கூடிய ஒரு டைமில், நீங்கள் லவ் வேணும் ஸ்நேகம் வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சனோட மைண்டில் இருக்கிற தாட்ஸு, என் நேம் கெட்டு போயிடக்கூடாது, ஃபேமிலி நேம் கெட்டு போயிடக்கூடாது, என்னோட சொசைட்டியில் எனக்கும் நல்ல நேம் இருக்குது, ஃபேமிலிக்கும் நல்ல நேம் இருக்குது, இந்த ஒரு நேம் டேமேஜ் ஆகி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் ஆக்சுவலி இவருக்கு உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவருக்கு நல்லா தெரியும் இந்த ஒரு பர்சன் கூட எனக்கு ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபீல் ஆகுது, என்னையே மறந்து நான் ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு இவங்க கூட இருக்கும்போது எல்லாமே கிடச்ச ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு இவருக்கும் ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் அதே சேம் டைம் இவர் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட சப்ரஸ் பண்ணிட்டு உண்டு. காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எமோஷனலாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இவர் எண்டை பாக்கிட்டு போயிட்டோன்னு நம்ம சொல்லலாம். ஓவர் திங்கிங் பண்ணி போயிட்டோன்னு நம்ம சொல்லலாம். இவருக்கும் நல்லா தெரியும் நமக்கு இவங்க கூட ஒரு 10 ஆஃப் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுதுன்னு தெரியும். பட் இருந்தாலும் இவரோட திங்கிங் ப்ராசஸ் சம் பீப்புள்ஸ் எமோஷனலாக காட்டிலும் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா எமோஷனலாக திங்க் பண்ணிவிட்டு ஒரு காரியமும் இல்லை. எமோஷனலாக நம்ம திங்க் பண்ணக்கூடிய ஒரு டைமில் நம்ம லைஃப் வந்து கீழே விட்டு போகும்.
அதே ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணோம் அப்படின்னா லைஃப் மேலோட்டு போகும். அதனால் இவர் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டு உண்டு. ஓகே, ஸோ கரண்ட் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ஒரு பேலன்ஸில் நம்ம சொல்லலாம். இந்த ஒரு பர்சன் கோபித்துள்ள சுச்சுவேஷனில் போயிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, இவர் முடிஞ்ச வரைக்கும் இவரை ஹாப்பியாக வைக்கிறதும், முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு பர்சன் ஃப்ரெண்டு பார்ட்டி செலிப்ரேஷன் அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணுறதும், கோலை நோக்கி ஓடுறதும், கோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதும், ஒரு கோபித்துள்ள சுச்சுவேஷனில் இவர் போகிறாலும் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. ஓகே, இவர் எத்தனை மாத்திரம் இவரை பிஸியாக வச்சுக்கிட்டாலும், எத்தனை மாத்திரம் இவர் மைண்டை டைவெர்ட் பண்ணாலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஹாப்பியாக இருக்கிற சுச்சுவேஷன் இவர் மைண்டு கொண்டு இவர் என்ஜாய் பண்ணாலும் இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். கரண்ட் இவருக்கு லைஃப்பில் சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லை. ஓகே, ஏதோ போயிட்டுருக்கு, லைஃப் போயிட்டுருக்கு, நானும் போயிட்டுருக்கேன். பட் ஆத்மார்த்தமாக நல்லா ஹாப்பியாக இருந்தனா, சந்தோஷமாக இருந்தனா, ஆத்மா திருப்தியோடு இருக்கிறான்னு கேட்டால் நெவர் இந்த ஒரு சுச்சுவேஷனில் கடந்து போயிட்டுருக்காங்க. கரண்டி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் எஃபோர்ட் கொடுக்க ஒரு டைமில் நீ ஏன் எஃபோர்ட் கொடுக்கல, நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஒரு டைமில் நீ ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. ஓகே, உங்களுக்கு ட்ரீம் ஆகும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தொடக்கம் வேணுங்கிறது உங்களோட ட்ரீம், ஒரு கோல் ஆகும். ஸோ அதனாலே கரண்டி நீங்கள் செல்ஃப் லவ் ப்ரோக்ரஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி எப்படி என்கிட்ட வராட்டாலும் கட்டாயம் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அதாவது இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நம்ம லைஃப்பில் என்ட்ராமான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நீங்கள் இவரை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ கரண்ட் இவரோட வைப்ரேஷன் கேட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி யாராவது பிளாக் பண்ணி வச்சுட்டு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு ரூடாக நிற்கிறீங்க. கரண்ட் நீங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிற ரூடாக நிற்கிறீங்க. எனக்கு மேலே ஃபீலிங்ஸும் இல்லை, எமோஷனில் ஒன்றும் இல்லை, என் லைஃப்பில் நீ மொத்தத்தில் இம்பார்ட்டனே கிடையாது, உன்னை நம்பி நான் இல்லை, நீ இல்லாட்டாலும் என்னால் ஹாப்பியாக இருக்க முடியும், நீ இல்லாட்டாலும் எனக்கு லைஃப்பில் லீட் பண்ண தெரியும், எனக்கு உன்னை நம்பி நான் இல்லைங்கிற தோட்டம் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அதர்வைஸ் என்றைக்கு வர்றீங்களோ அன்றைக்கி ரெஸ்னேட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நமக்கு இந்த எனர்ஜியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த எனர்ஜி ரெஸ்னேட் ஆகுமே தவிர அதர்வைஸ் ரெஸ்னேட் ஆகவே ஆகாது, பாசிபிலிட்டிஸே இல்லை. ஸோ இந்த வைப்ரேஷனுக்கு வர ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனும் உண்டு. தேர்ட் பார்ட்டி மேபி ஒரு இந்த மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம், ஒரு ஆளுக்கு லைஃப்பில் கோர்ட்டு கேஸு டிவோர்ஸ் இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கலாம். ஓகே, பட் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் இந்த ரிலேஷன்ஷிப் தேர்ட் பார்ட்டி அப்படின்னா ஈக்குவல் எனர்ஜிஸ், ரெண்டு பேருக்கு ஈக்குவல் எனர்ஜிஸ். பட் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேரும் செய்கிற அளவுக்கு ஒரு பிளாக்கேஜ் உண்டு. ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், மதர் பவுடருங்கிறது கார்மிக்காக இருக்கலாம். அதுவும் ஒரு சுச்சுவேஷனாக நமக்கு இங்கே மனசில் ஆகுது. ஓகே, ஸோ கரண்ட் இவரோட வைப்ரேஷன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு பர்சன் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் வரைக்கும் ஃபீல் ஆகலாம். நேரில் மீட் பண்ணி நீங்கள் கனெக்ட் ஆனது வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் மீட் பண்ணி கனெக்ட் ஆனது அதிகம் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இவர் ஆக்சுவலி ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டர், செல்ஃபிஷான ஒரு கேரக்டர், தனக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கேரக்டர், மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கேரக்டர்ஸ் நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலும் அந்த ஒரு பர்சன் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பர்சனுக்கு தெரியாமல் உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் ஃபிசிக்கலி இவர் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. பட் இவருக்கு ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறதுக்கு நீங்கள் லைஃப்பில் வேணுங்கிற ஒரு தோட்டம் இவருக்கும் உண்டு. இவருக்கு கரண்ட்லி ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ஒரு பர்சன் கொடுத்துட்ருக்கலாம், ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சனோட மைண்டில் ஒரு ஆக்ஷன் எடுக்கணுங்கிற ஒரு தோட்டம் உண்டு. ஓகே, காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் கரண்ட்லி ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, நீங்கள் ரூடாக நிற்கிறீங்க, நீங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகலை. இவருக்கு ஆக்சுவலி மைண்டில் பல தாட்ஸ் உண்டு. இவரை பொறுத்த மட்டும் நீங்கள் இந்த மாதிரி இல்லையே, காரணம் ஏன் நீங்கள் இவர்கிட்ட நீங்கள் ரூடாக நிற்கிறீங்க, இவர் ஏன் நீங்கள் வால் எடுத்து வெட்டுற மாதிரி நிற்கிறீங்க, ஏன் இவர்கிட்ட இவ்வளோ கோவப்படுறீங்க, இவ்வளோ டென்ஷனாக இந்த ஒரு போஸ்ட்டில் கண்டாலே உங்களுக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது, ஏன் நீங்கள் முன்னாடி இந்த மாதிரி இல்லையே, காரணம் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னு இவர் ஓவர் திங்கிங் பண்ணி ஆக்சுவலி இந்த ஒரு போஸ்ட் பயங்கர ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்லேயும் டிப்ரெஷன்லேயும் போயிட்டுருக்காரு நம்ம சொல்லலாம். ஏன்னா இவர் ஓப்பனாக சொல்லப்போனால் இவருக்கு ஸ்நேகம் உண்டு. பட் இவர் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு அதான் இங்கே நமக்கு உண்மையான விஷயம். ஏன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம சொல்லிட்டோம் எத்தனை மாத்திரம் உங்களுக்கு ஸ்நேகம் உண்டு அத்தனை மாத்திரம் இவருக்கு ஸ்நேகம் உண்டு. பட் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் கரண்ட் நீங்கள் இவரை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நல்லா கோவமாகும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் ஸ்நேகத்தை காட்டும் போது நீ ஏன் ஸ்நேகத்தை காட்டலை, நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்கும்போது நீ ஏன் எஃபோர்ட் கொடுக்கல, எனக்கு எமோஷனல் சப்போர்ட் எனக்கு எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படக்கூடிய ஒரு டைமில் ஏன் நீ எனக்கு எமோஷனல் ஹாப்பினஸ் கொடுக்கல, ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்கல. ஓகே, நான் ரொம்ப அவைலபிளாக போகிறதால என்னோட வேல்யூ வர்த்து உனக்கு மனசிலாகாமல் போயிட்டு உண்டு. ஸோ அதனால தான் கரண்ட் நீங்கள் இவரை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு உண்டு.
ഓക്കെ. കാരണം നിങ്ങൾ റൂഡാ നിൽக்கிறீங்க அப்போ அந்த போஸ்டருக்கு மைண்டில் பல தாட்ஸ் உண்டு. இவர் பயங்கர ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனே கடந்து போயிட்டுருக்காங்க. ஏன்னா அந்த போஸ்டருக்கு உங்களை பயங்கர இஷ்டப்பட்டுட்டு பயங்கர இஷ்டம் உண்டு இவருக்கு. நீங்கள் இவரை சேசிங் பண்ணும்போது இல்லைங்க இவங்க கிட்டேருந்து ஒரு கால் வரும்போது ஒரு மெசேஜ் வரும்போது இவரை அது பயங்கரமாக இவர் லைக் பண்ணிட்டு உண்டு. ஓகே. அது இவருக்கு ஒரு லைஃப்பில் நல்ல மூமெண்ட் அவருக்கு லைஃப்பில் இருந்துட்டு உண்டு. அப்போ கரண்ட்லி நீங்கள் ஏன் இவரை நீங்கள் கரண்ட்லி ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கீங்க? ஏன் இவரை கண்டா நீங்கள் கோவப்படுறீங்க, டென்ஷன் ஆகுறீங்க? இதெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவர் பயங்கர ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் கடந்து போயிட்டுருக்காரு. இவர் டோட்லி இவர் நார்மல் மைண்ட் செட்டில் இவர் இல்லை. பயங்கர ஒரு கோவத்தில் இவர் எல்லாருக்கிட்டையும் டென்ஷன் ஆகுறது, கோவப்படுறது. நம்ம ஆக்சுவலி நம்ம பீஸ் ஆஃப் த மைண்டில் இருந்தோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறது பீஸ் ஆஃப் த மைண்டாக இருக்கும். அதே நம்ம ஒரு டென்ஷன்லேயே ஒரு டிப்ரெஷன் இருக்கும்போது நம்ம எல்லாருக்கிட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணுறது டிப்ரெஷனாக இருக்கும். சேம் இவர் உங்கள் மேலே இருக்க கோபத்தை வச்சுட்டு இவர் எல்லாருக்கிட்டையும் டென்ஷன் ஆகுறது, கோவப்படுறது, ஃபேமிலிலையும் கோவப்படுறது, கெரியரில் கோவப்படுறது. ஸோ டோட்லி இவரோட மைண்டு ஓகே இல்லை. இவருக்கு மைண்டில் பல தாட்ஸ் உண்டு. ஏன் நீங்கள் இவர்கிட்ட இப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு இவர் வேண்டாமா? இல்லைங்க உங்கள் லைஃப்பில் வேறு யாரும் உங்களுக்கு டேட் பண்ணுறதுக்கும் ஃப்ளோட் பண்ணுறதுக்கு வேறு யாரும் உங்கள் லைஃப்பில் வந்துட்டாங்களா? இல்லைங்க உங்களுக்கு வேறு யாரும் கிடச்சிட்டாங்களா? இவருக்கு மைண்டில் பல தாட்ஸ் இவர் ஒரு பயங்கர ஒரு மென்டல் டிப்ரெஷனில் இவர் போயிட்டுருக்கார் நம்ம சொல்லலாம். இவருக்கு கரண்ட்லி ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம், ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கலாம். பட் இவருக்கு மைண்டில் ஒரு தாட்ஸ் நம்ம ஒன்று காலில் ஒரு மெசேஜ் பண்ணி நாங்கள் என்ன நடக்குதுன்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இவருக்கு ஆக்சுவலி தூக்கமும் இல்லை, உறக்கமும் இல்லை. மொத்தத்தில் இவருக்கு மைண்டு ஓகே இல்லை. இவருக்கு மைண்டு ஒரு காமாகவே இல்லை, அமைதியாகவே இல்லை. இவருக்கு என்ன நடக்குது, ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி இல்லையே, ஏன் இந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணுறீங்க? முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி இல்லையே. மேபி முன்னாடி நீங்கள் பேசக்கூடிய ஒரு டைமில் பல வார்த்தைகள் உங்கள் வாயில் வந்திருக்கலாம். நீ தான் எனக்கு வேர்ல்டு, நீ தான் உலகம், ரிலேஷன்ஷிப் நோ கான்டெக்டில் போனாலும் சரி, உலகமே அழிஞ்சு போனாலும் சரி, உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன், உன்னையே நினச்சி வாழ்ந்துட்டுருப்பேன். உங்கள் வாயில் நிறைய வார்த்தைகளை நீங்கள் வெளியே விட்டுருக்கலாம். கரண்ட்லி நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறத சொல்லும் போது இவரால் ஆக்சுவலி ஏன் நீங்கள் இவரை ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க? உங்களுக்கு வேறு ஏதோ ஆள் உண்டு போல், இல்லைங்க வேறு ஏதோ ஆள் கிடச்சிட்டு போல் உங்களை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஹாப்பி. அதனால தான் கரண்ட்லி இவரை காணும்போது உங்களுக்கு பத்துக்கிட்டு வருது. அதனால தான் நீங்கள் இவர்கிட்ட கோவத்தை காட்டுறீங்க, டென்ஷன் ஆகிறீங்க. இவருக்கு ஆக்சுவலி நிம்மதியாக உறக்கம் இல்லை, தூக்கம் இல்லை. ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் இவரை விட்டு நீங்கள் எங்கேயும் போயிடக்கூடாது. ஓகே. இவருக்கு லவ் உண்டு, ஸ்நேகம் உண்டு, உண்மையான விஷயமாகும். இவரை விட்டுட்டு நீங்கள் எங்கேயும் போயிடக்கூடாது. இவருக்கு எப்போவும் நீங்கள் வேணும். அதனால தான் இவருக்கு கரண்ட்லி ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ், ஒரு டிப்ரெஷன், ஒரு ஃபியர். எங்கே நமக்கு கிடைக்காம போயிடுமோ, எங்கே நமக்கானது நம்மளை விட்டு போயிடுமோ, கை மாறி போயிடுமோ, அது ஏன் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ரூடாக நிற்கிறாங்க? இவருக்கு ஒன்று காலில் ஒரு மெசேஜ் பண்ணி ஏன்னா இவரை பிடிச்சி நீங்கள் பிளாக் பண்ணிச்சு கரண்ட்லி உங்களோட டீட்டெயில் எதுவும் இவருக்கு தெரியலையா இருக்கலாம். ஓகே. ஸோ இவருக்கு ஒரு காலை ஒரு மெசேஜ் பண்ணி நாங்கள் ஜஸ்ட்டு ஏதோ ஒரு டவுட்டோ இல்லைங்க ஏதோ ஒரு விஷயமா நம்ம ஒரு காலை ஒரு மெசேஜ் பண்ணி நாங்கள் என்ன நடக்கணும் உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு வரலாமா? இவர் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க தான் பேர். பட் மைண்டு ஓகே இல்லை. மைண்டில் எனி டைம் இந்த ஒரு தாட்ஸாக இருந்துகிட்டே இருக்குது. ஒரு கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், ஒன்று கால் பண்ணி மெசேஜ் பண்ணி அங்கே ஒன்று என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் கொள்ளாங்கிற ஒரு தோட்டு தான் இவருக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. அடிப்பொலியான ஒரு வைப்ரேஷன் ஆகும், பாசிட்டிவான ஒரு ரீடிங் நமக்கு கிடைக்குது. பாசிட்டிவான ஒரு ரீடிங் பார்க்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் அஸ்பர் பண்ணுங்கள். அதை நீங்கள் அஸ்பர் பண்ணக்கூடிய ஒரு டைமில் நம்ம லைஃப்பில் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஓகே. அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவாக உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது அப்படின்னா யூனிவர்ஸுக்கு ஒரு கிராட்டிடியூட் சொல்லுங்கள். ஏன்னா நம்மளோட வீடியோ உங்கள் கண்ணில் படுது, அதில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது அப்படின்னா அது யூனிவர்ஸோட பிளஸ்ஸிங் இல்லாமல் நடக்காது. ஸோ யூனிவர்ஸுக்கு ஒரு கிராட்டிடியூட் சொல்லுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு கிராட்டிடியூட் சொல்லுங்கள். ஓகே. ஏன்னா நமக்கு பயங்கர பாசிட்டிவான ஒரு கார்டு தான் இங்கே நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இவருக்கு மைண்டில் இப்போ ஒரு டைமில் வந்து ஒரு டைமில் இந்த ஒரு போர்ஷனோட தாட்ஸ் ஃபுல்லாகவே ப்ராக்டிக்கலாக இருந்துட்டு உண்டு அப்படின்னா கரண்ட்லி இந்த ஒரு போர்ஷனோட தாட்டு ஃபுல்லாகவே எமோஷனலாக இருக்குது. இந்த ஒரு போர்ஷனோட தாட்டு வேர்ல்டு உலகம் பார்த்தா என்ன, சொசைட்டி பார்த்தா என்ன, ஃபேமிலி இருந்தால் என்ன, எனக்கு இந்த ஒரு போர்ஷன் வேணும், எனக்கு இந்த ஒரு போர்ஷன் இல்லைங்க என் லைஃப்பில் எனக்கு முன்னோட்டு போகவே முடியாது, அந்த ஒரு தோட்டுக்கு வேறு வந்துட்டு உண்டு. பட் இதுதான் பேபி கர்மான்னு சொல்லலாம், இல்லைக்கு இது உங்களுக்கான ஒரு டைப் சொல்லலாம். அஃப்கோர்ஸ் அது ட்ரூவான விஷயமாகும். ஒரு டைமில் நீங்கள் ஸ்நேகம் வேணும், எமோஷனல் சப்போர்ட் வேணும், லவ் வேணும், கேர் வேணும் நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவர் ஃபேமிலி சொசைட்டியை மாதிரி திங்க் பண்ணிட்டு உண்டு அப்படின்னா கரண்ட்லி இந்த ஒரு போர்ஸோட மைண்டில் எனக்கு ஃபேமிலியே வேண்டாம், சொசைட்டியே வேண்டாம், எனக்கு இந்த ஒரு லவ் வேணும், எனக்கு இது ஒரு ஸ்நேகம் வேணும், எனக்கு இது ஒரு போர்ஷன் இல்லைங்க என்னால் முன்னோட்டு போகவே முடியாதுங்கிற தோட்டுக்கு இவர் வந்துட்டு உண்டு. இவர்
ஆக்சுவலி ஸ்ட்ரென்த் இல்லை ஆக்சுவலி. இதையும் போட்டு மைண்டுக்குள்ளே போட்டு கொலாப்ஸ் ஆக்கி இவருக்கு ஒரு பயத்தில் இவர் கடந்து போயிட்டுருக்காரு. இவருக்கு 24/7 ஒரு பயம் வந்துட்டு உண்டு. இங்கே எனக்கு கிடைக்காம போயிடுமோ, என்ன என் கையை மீறி போயிடுமோ, என்ன நம்மளை விட்டுட்டு வேறையே கூட கனெக்ட் ஆகிடுவாங்க, அந்த ஒரு பயத்தில் இவருக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் ஒரு தாட் இவருக்கு மைண்டில் வந்துட்டு உண்டு. ஒரு கால் பண்ணி பார்ப்போம், ஒரு மெசேஜ் பண்ணி பார்ப்போம், என்னதான் நடக்குன்னு ஒரு அந்த ஒரு கியூரியாசிட்டி தான் இவருக்கு மைண்டில் இப்போ இருந்துகிட்ருக்கு நம்ம சொல்லலாம். இவரும் ட்ரை பண்ணுறாரு. நம்ம இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஃபோக்கஸ் பண்ணாமல், நம்ம இந்த ஒரு பர்சனை ஃபோக்கஸ் பண்ணாமல், நம்ம மைண்டை எங்கேயாவது டைவர்ட் பண்ணி மைண்டை முன்னோட்டு கொண்டு போகணுன்னு அது நடக்காத காரியமாக இருக்குது. எவ்வளோ தூரம் இவர் மைண்டை டைவர்ட் பண்ணாலும் இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை நம்ம சொல்லலாம். ஆக்ஷன் எடுக்கிறத பற்றி பயங்கர ஸ்ட்ரெஸ்லாம் இருக்காங்க. எப்படி கால் பண்ணணுமா, மெசேஜ் பண்ணணுமா, நேரில் போய் மீட் பண்ணுறதுக்கா, எப்படி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பல தாட்ஸ் மைண்டில் நடந்துகிட்ருக்கு. அதே சேம் டைம் இவருக்கு உங்கள் மேலே ஃபிசிக்கல் அடிக்ஷன் உண்டு. ஓகே, கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் ஒரு மெசேஜ் பண்ணணும், ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னு தாட் விட்டுட்டு அப்படின்னா இவருக்கு உங்கள் மேலே ஒரு ஃபிசிக்கல் அடிக்ஷன் வந்துட்டு உண்டு. இவரை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, எனக்கானது யாருக்கான விட்டு கொடுக்க மாட்டேன், அது என்னை தாண்டி வேறு எங்கேயும் கடந்து போயிடக்கூடாது, எவ்வளோ ப்ராப்ளம் வரட்டும், எவ்வளோ சுச்சுவேஷன் வரட்டும், இது எனக்காக இருக்கணுங்கிற ஒரு தாட் இவருக்கு மைண்டில் வந்துட்டு உண்டு. மேபி இந்த ஒரு தாட்டும் இருக்கலாம். ஃபிசிக்கலி மேபி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் முன்னாடி நீங்கள் ஃபிசிக்கலாக பேசியிருந்தீங்க, இன்டிமேஷன் ஆகிருந்தீங்க, அப்புறம் அந்த ஒரு தாட்ஸ் இவருக்கு மைண்டில் உண்டு. மேபி இவர் இப்போ கரண்ட்லி பயங்கர மென்டல் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனுக்கு இருக்கிறனால ஒரு வாட்டி ஃபிசிக்கல் கூட கனெக்ட் ஆகணும் அந்த ஒரு தாட் உண்டு. அதனாலே ஒரு சிலவங்களுக்கு இந்த பர்சன் கிட்டேருந்து காலோ மெசேஜும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த பர்சன் இப்படியே ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கலாம். ஒரு வாட்டி நான் அவள் கூட ஃபிசிக்கலி இன்டிமேஷன் ஆகிட்டேன் அப்படின்னா அவள் மறுபடியும் என் கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆயிடுவான். சில பர்சன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஒரு வாட்டி நம்ம அவங்க கூட ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா 24/7 அவங்க மறுபடியும் நம்மளை திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு தாட் இருக்கலாம். பட் நமக்கு அந்த மாதிரி கார்டு வந்துட்டு உண்டு. ஸோ கம்யூனிகேஷனுங்கிறது கன்ஃபார்ம். பட் அந்த கம்யூனிகேஷன் எதுக்காக வருது அப்படின்னா ஃபிசிக்கல் நீடுக்காக வருது. ஸோ அவேர்னஸோடு இருந்துக்கோங்க. பட் இவருக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் ஒரு தாட் உண்டு. ஓகே, இவர் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் உங்கள் கூட. இவருக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவர் உங்களை தான் சூஸ் பண்ணுவார். ஃபேமிலிங்க நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வரலாம். எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் உங்களை தான் ஹோல்டு பண்ணி பிடிக்கிறார் நம்ம சொல்லலாம். இவர் உங்களை சூஸ் பண்ணுறது கன்ஃபார்மான விஷயம். பட் அது எத்தனை தூரம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அத்தனை தூரம் அது மேரேஜில் நமக்கு இங்கே பாசிபிளாக நம்ம சொல்லலாம். இவர் ஆக்சுவலி நீங்கள் கரண்ட்லி ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவுமே நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகலை. உங்கள் மைண்டை நீங்கள் டைவர்ட் பண்ணிட்டு கரண்ட்லி உங்களோட மைண்டு ப்ராக்டிக்கலாக மாறிட்டு அப்படின்னா வந்த ஒரு சக்ஸஸ் நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் கிடைச்ச ஒரு சக்ஸஸ் நமக்கு இங்கே, அதனால அந்த பர்சனோட மைண்டில் இத்தனை ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுங்க தோட் இங்கே நமக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ இவர் கிட்டது உங்களுக்கு 7 days இல்லைங்க 7 weeks 7 hours இந்த ஒரு பர்சன் கிட்டது ஒரு காலோ ஒரு மெசேஜோ ஒரு ஆக்ஷனும் நமக்கு பாசிபிள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நேரில் வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தான், பட் உங்களுக்கு நேரில் வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம், ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் ப்ராக்டிக்கலாக வந்துட்டு கரண்ட்லி இவர் எமோஷனலாக மாற தொடங்கிட்டு இவருக்கு ஒரு பயம் வந்துட்டு உண்டு. இனியும் நான் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னா, இனியும் நான் கால் பண்ணலாம், இனியும் நான் மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னா இது என் கையை விட்டு போயிருங்க ஒரு பயம் இவருக்கு வந்துடும். அந்த பயத்தினாலேயே இவருக்கு உங்கள் மேலே ஒரு ஸ்நேகமும் வர தொடங்கிட்டு உங்களோட வேலையை ஒருத்தர் மனசிலாக்க தொடங்கிட்டு அந்த பயத்தினால தான் கம்யூனிகேஷன் இப்போ இங்கே வருது நமக்கு சொல்லலாம். பட் கம்யூனிகேஷனுங்கிறது கொஞ்சம் அவேர்னஸோட இருந்துக்கோங்க. இப்படியும் கூட இருக்கலாம். ஒரு வாட்டி இவங்க கூட ஃபிசிக்கலி கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா இவங்க நமக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. மறுபடியும் இவங்க நம்மளை நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இவரே நினச்சி வாழ ஆரம்பிச்சிருவீங்க. அந்த ஒரு தாட்டும் இருக்கலாம். ஓகே, அது எத்தனை மாத்திரம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ, எத்தனை மாத்திரம் நீங்கள் வந்து இவர் வந்தாலும் இவர் மறுபடியும் பேசினாலும் மைண்டை டைவர்ட் பண்ணாமல் எத்தனை மாத்திரம் நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களோட செல்ஃப் லவ்வுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இவரை மைண்டை பண்ணாமல் நீங்கள் இருக்கிறீங்களோ அத்தனை மாத்திரம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு மேரேஜ் பாசிபிள் ஆகும். ஏன்னா இவருக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிற ஒரு தாட்ஸ் உண்டு. உங்களை சூஸ் பண்ணணுங்கிற தாட் இவருக்கு மைண்டில் உண்டு. ஓகே, அது ட்ரூவான விஷயமாகும். இனி நமக்கு இம்பார்ட்டன்டான லெட்டர்ஸ் பார்க்கலாம். H important, C important, D important, W important, E important. ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னைட் ஆகும். இது இம்பார்ட்டனான நம்ம ஏஜ் பார்க்கலாம். 31 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட், 57 இம்பார்ட்டன்ட், 55 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட், 23 important, 32 important,
23 important, 25 important, 40 important, 46 important, 64 important, 25 important. Angels numbers பார்த்தீங்க அப்படின்னா 15 angels numbers important. நீங்கள் 555 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 555 பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. 555 நம்பர்ஸ் நம்ம கண்ணில் அடிக்கடி படுது அப்படின்னா நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். கரண்ட்லி நீங்கள் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க, சரின்னு செப்பரேஷன் ஆகி போயிடுச்சு, 555 நம்பர் தான் கண்டினியூஸாக பார்க்குறேன் அப்படின்னா அந்த ஒரு பர்சன் சைடில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருக்கிறதுக்கான ஒரு சயின்ஸ், இல்லைங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருக்கிறதுக்கான ஒரு சயின்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்த இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். எஸ், இனி இம்பார்ட்டன்டான டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 important, 7 important, 8 important, 9 important, 10 important, 15 important, 21 important. எஸ், இந்த நம்பரில் உங்களுக்கோ அவங்களுக்கோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.